கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ரமலானுடைய மாதத்தை வரவேற்பவர்களாக, அதனை ஞாபகப்படுத்தப்படக்கூடியவர்களாக, ரமலானுக்கு தயாராக வேண்டிய சூழலில் அதை பற்றிய நினைவூட்டுதலும் பேச்சுக்களும் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ரமலான் மாதம் வர இருக்கிறது. ரமலானில் ஏராளமான நன்மைகளை நம்மால் சம்பாதிக்க முடியும். இது இபாதத்திற்குரிய மாதம் என்று தொடர்ந்து ரமலானை பற்றிய சிந்தனைகளை பெற்றவர்களாக, அதற்கு தயாரிப்பு செய்தவர்களாக நாம் கடந்த சில மாதங்களாக இருந்தோம். கிட்டத்தட்ட ரமலான் ஆரம்பித்தது, ரஹமத்துடைய பத்தை பெற்றோம், மக்ஃபிரத்துடைய 2வது பத்தான மக்ஃபிரத்துடைய பத்தையும் பெற்றோம், 3வது பத்தான இத்குமினன் நாரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 27ஆம் இரவு முடிந்த பிறகு ரமலானுடைய நாட்கள் முடிவதற்கான அடையாளமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது 27ஆம் இரவு வந்துவிட்டதோ, இனி அடுத்து ரமலான் முடிந்து பெருநாளுக்கான தயாரிப்புகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் முடிகிற இந்த சூழ்நிலையில் முடிந்து போகிற ரமலானை நினைத்து நம்முடைய உள்ளங்கள் வருத்தங்களை, கவலைகளை வைத்திருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். ரமலான் வந்தது, நோன்பிருந்தோம், குர்ஆனை ஓதினோம், குர்ஆனை கேட்டோம், திக்ருகள் செய்தோம், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருந்தோம், தராவீஹ் தொழுதோம். எல்லா இபாதத்துக்களையும் ஓரளவுக்கு செய்கிற சூழலில் நாம் இந்த ரமலானை இப்பொழுது முடிக்கக்கூடிய தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ரமலானுடைய மாதம் பிரிந்து போகிற கவலை எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் எல்லாம் ரமலான் மாதம் முடிந்து போகிறது என்று சொன்னால் கவலையோடு இருப்பார்களா? ரமலானுக்கு முன்பு சந்தோஷத்தோடு இருக்கிற அந்த பெருமக்கள் எல்லாம் ரமலான் முடிய போகிறது என்று சொன்னால் கவலைகளும் கஷ்டங்களையும் சுமந்தவர்களாக இருப்பார்கள். ரமலான் முடிந்து போகிறதே, ரமலான் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து போகிற இந்த கவலை என்ன செய்தது அந்த பெருமக்களுக்கு இருந்தது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நெருக்கத்தில் அந்த பெருமக்கள் எல்லாம் கவலை கொண்டிருந்தார்கள். நம்மை விட்டு ரமலான் போக போகிறதே, நம்மை விட்டு ரமலான் நம்மை கடந்து போய் கொண்டிருக்கிறதே, கடந்து விட்டதே, இனி அடுத்த ரமலான் எப்பொழுது வருமோ என்ற ஏக்கத்தோடு, கவலையோடு, பரிதவிப்போடு அந்த பெருமக்கள் எல்லாம் ரமலானை நினைத்து வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றுகளில் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அந்த கவலை இருக்கிறதா என்பதை யோசிக்கிறோம். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க போகிறார்கள். இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சந்தித்த பெண்மணி. அவங்க இபாதத்து நிறைந்த, ஆபியத்தான, ரொம்ப அற்புதமான பெண்மணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கொஞ்சம் வயசான பெண்மணியும் கூட. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்கள், வருவார்கள். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போயிருக்கும் பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர்லாம் பார்த்து, பெரும்பாலும் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டில் உள்ள பெண்கள் அழுகிறது எல்லாம் எதுக்காக அழுவோம்,
ஏதாவது நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு கஷ்டமான காரியம் நடந்திருந்தால் அழுகுவோம், இல்லை ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருந்தால் அழுகுவோம், இல்லை கடன் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு நோய் இருந்திருந்தால் என்ன செய்வோம், அழுகுவோம். இப்போ ஐமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அழுகைக்கான காரணம் என்ன? ஏன் ஐமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அழுதார்கள்? ஐமர் ரலியல்லாஹு அழுவதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அழுகிறார்கள். கொஞ்ச நேரம் ஆகிறது. ஐமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இன்னும் நிதானத்திற்கு வரவில்லை. நிதானத்திற்கு வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் ஐமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களிடம் கேட்கிறார்கள், ஐமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனது கவலைக்குரிய விஷயம்தான். அதை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருப்பது அது கொஞ்சம் மனம் வருந்தக்கூடிய செய்தியாக இருக்கிற. அதையே நினைச்சிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் வாங்கலை, நார்மல் ஆகுங்களேன். அது எப்போதுமே நம்ம எல்லாரையுமே சொல்லக்கூடிய விஷயம் தானே. கொஞ்சம் நார்மல் ஆகுங்க, அதையே நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அதையே இருக்காதீங்க, கொஞ்சம் என்ன செய்யணும், மனசு அப்படி இப்படின்னு மாறினா தான் நம்மளால் சரியாக இருக்க முடியும். அந்த கவலையோடு இருக்கக்கூடாதுங்கிறது எல்லோருமே எப்போதுமே சொல்கிற, யாராவது கஷ்டத்தில் இருக்கிற பொழுது சொல்கிற வார்த்தை அது. இப்போ ஐமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கொஞ்சம் நார்மல் ஆகுங்க. எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கிறது, எல்லாரும் கவலையோடு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதிகமான அழுகையோடு இருக்கிறீங்களே, கொஞ்சம் என்ன செய்யுங்க, அழுகையை குறிச்சுக்கங்க, நார்மல் ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஐமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது ஐமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு அது கவலை தான், ஆனால் இன்னும் எனக்கான கவலை என்ன தெரியுமா? அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி கொண்டிருந்த வஹி நின்றுடுச்சு. அல்லாஹ் வானத்திலிருந்து குர்ஆனை இறக்கிட்டு இருந்தான் இல்லையா, அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர வச்சிட்டு இருந்தான் இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய வஹி வந்து கொண்டிருந்தது. வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில தொடர்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் என்ன செய்திருந்தான், வைத்திருந்தான். வஹியின் மூலம் அல்லாஹ் வைத்திருந்தான். இப்பொழுது வஹி நின்றுவிட்டது. வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அல்லாஹ் அவன் அனுப்புகிற வஹி நிறுத்தி விட்டான் என்கிற பயமும் கவலையும் வருத்தமும் என்ன செய்கிறது, என் உள்ளத்தில் இருக்கிறது என்பதாக ஐமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கவலை, ஒன்று பிரிஞ்சு போகுது அப்படின்னா, ஒன்று நின்றுடுச்சு அப்படின்னா, அந்த பெருமக்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு, ஆகா நின்று விட்டது, ஆகா முடிந்து விட்டது என்கின்ற கவலை என்ன செய்தது, ஐமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பாலான சஹாபா பெருமக்களுக்கு இருந்துச்சு. அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கல. சரி அவ்வளவுதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு எதையும் சாதாரணமாக மார்க்க ரீதியான எந்த இபாதத்துக்குறையும் சாதாரணமாக அந்த பெருமக்கள் நினைச்சுக்கல. ரமலான் தானே முடிஞ்சு போச்சே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கல. அவங்க வகியுடைய காலம் முடிஞ்சு போச்சே, அல்லாஹ் வகி அனுப்பிட்டு இருந்தானே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்களே, அதுவெல்லாம் நின்று போனதுங்கிற வருத்தம் என்ன செய்கிறது, என் உள்ளத்தில் ஆழமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன், வகை நின்றதற்காக என்பதாக என்ன செஞ்சாங்க, ஐமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். எவ்வளவு ஆழமான சிந்தனையோடு இந்த பெருமகனார்கள் இருந்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. முழு இபாதத்துக்களும் ஈமானுடைய உணர்வு பெற்ற பெருமக்களாக ஒன்று குறைந்தாலும் சரி, தங்கள் வாழ்க்கையில் ஒரு இபாதத்து குறைந்தாலும் சரி, அல்லது ஒன்று தொடர்பு துண்டித்தாலும் சரி, அதற்காக ஏங்கி தவித்தவர்கள் அந்த பெருமகனார்கள், சஹாபா பெருமக்கள். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க அப்படின்னா, பெட்டி படிக்க தூக்கிட்டு மக்காவிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மக்காவிலிருந்து பெட்டி படிக்கையோடு கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லலை, ரசூலுல்லாஹுக்கும் தெரியாது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கிளம்பி போகிறது. இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், மக்காவில் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது பர்குல் ஹிமாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆடு, இப்னு தஹீனான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆள், அந்த ஊருடைய முக்கியஸ்தர் அவர், அந்த ஊருக்கான மதிப்புமிக்க தலைவர் அவர். அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வழியில் பார்த்துட்டாரு. அந்த பஜாரை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்காவிலிருந்து வந்து என்ன செய்கிறாரு, பர்குல் ஹிமாதை கடந்து போயிட்டு இருக்கிறாரு.
இப்போ இப்னு தகீனா என்ன செய்கிறாரு அப்படின்னா பார்த்துட்டு வேகமாக ஓடுறாரு. வேகமாக என்ன செய்கிறாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பக்கத்தில் போகிறாங்க. நீங்கள் மக்களை அபூபக்கர் தானே அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க கேட்டாங்க. நம்ம சில நேரங்களில் எங்கேயாவது யாராவது பழக்கப்பட்ட மனிதர்களை, கொஞ்சம் கேள்விப்பட்ட மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம போய் விசாரிக்க மாட்டோமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்தோம், நீங்கள் இவங்க தானே அப்படின்னு சொல்லி விசாரிப்போம் இல்லையா? இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி தெரிந்த, முன்பு ஏதோ ஒரு இடத்தில் பார்த்த இப்னு தகீனா என்ன செய்கிறார், போய் பேசுகிறாரு. நீங்கள் தானே அபூபக்கர், எங்கே கிளம்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் மக்காவை விட்டு என்ன செய்கிறேன், நான் போகிறேன்ப்பா அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன உடனே இப்னு தகீனாவுக்கு பயங்கர ஆச்சரியம். அபூபக்கர், நீங்கள் மக்காவிலேருந்து போக போகிறீங்களா? மக்காவிலிருந்து நீங்கள் ஏன் போகணும்? மக்கா சொந்த ஊராச்ச, வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் ஊருடைய முக்கியஸ்தர். ரொம்ப ஆச்சரியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்னு தகீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்கா விட்டு போகிறத பெட்டி பிடிக்கையோடு ஊரை விட்டு காலி பண்ணி போகிறத ஆச்சரியமாக கேட்குறாங்க, ஏன் கிளம்புறீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னால் மக்காவில் இருந்தால் இபாதத் செய்ய முடியல, மக்காவில் இருக்கிறேன், ஆனால் ஏன் ரப்பை வணங்குற பாக்கியம், என் ரப்பை நிம்மதியாக வணங்கக்கூடிய சூழ்நிலை மக்காவில் இல்லை. குறிப்பாக என்னால் குர்ஆனை ஓத முடியல. நான் குர்ஆன் ஓத தொடங்கினா யாராவது வந்து என்னை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதவே விட மாட்டேங்கிறான். எல்லாம் அங்கங்கே நின்று ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் எங்கெல்லாம் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறனோ அங்கெல்லாம் தடை என்ன செய்யப்படுகிறது. நீங்க எத்தனை இடங்கள்ல ஒரு பண்டிகைக்காக ஜும்மாவுடைய நாளை, ஜும்மாவுடைய பள்ளிவாசல் தொழுகையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் ஜும்மா தொழுகைக்காண்டி பள்ளிவாசலுக்கு வராத, இன்னைக்கு முக்கியமான பண்டிகை, அதை கொண்டாட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி தடை செய்யப்படுகிற மாநிலங்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை இடங்களில் இபாதத்துக்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக பொது வழியில் அல்ல, பள்ளிவாசலில் கூட இபாதத்து நடைபெறுவதற்கு தடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை மாதிரி அன்னைக்கு மக்கா என்ன செய்கிறது? எந்த இபாதத்தும் பெருமகனார்கள் செய்ய முடியாது, சஹாபா பெருமக்கள் செய்ய முடியாது. என்ன தொழுதா அடிவிழும், குர்ஆன் ஓதுனா அடிவிழும். எந்த இபாதத்தையும் நிம்மதியாக செய்ய முடியாத ஒரு சூழல் என்ன செய்திருந்தது, மக்காவில் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னால் இபாதத்தை செய்ய முடியல, என்னால் குர்ஆனை ஓத முடியல, குர்ஆன் ஓதுறது எனக்கு விருப்பமானது, என்னால் அதை செய்ய முடியல, நான் ஏன் மக்காவில் இருக்கணும்? நம்மெல்லாம் வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி என்ன செய்வோம், ஊரை விட்டு காலி பண்ணி போறதுக்கு பேசுவோம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னால் குர்ஆன் ஓத முடியல, நான் என்ன செய்யற மக்காவில் இருந்து போறேன். இப்னு தகீனா சொன்னாங்க, உங்களை மாதிரி நல்ல மனுஷன்லாம் ஊரை விட்டு போயிட்டா என்ன ஆகிறது? அந்த மக்காவில் ஒரு சில பேர் தான் இவ்வளோ பேணுதல் மிக்க மக்கள் இருக்கிறீங்க, ஒழுக்கமான நல்ல குணம் உள்ள, ஏழைகளுக்கு உதவக்கூடிய, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல பழக்கங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஊருடைய முக்கியஸ்தர் நீங்க எப்படி ஊரை விட்டு காலி பண்ணலாம்? நல்ல மனுஷர் நீங்களாம் ஊரை விட்டு போனால் அந்த ஊர் என்ன ஆகிறதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இப்னு தகீனா அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஊரை விட்டு காலி பண்ண கூட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப மக்காவுக்கு கூட்டு வர்றாரு. மக்காவுக்கு கூட்டு வந்தா மக்கால எல்லா மக்களுக்கு முன்னாடி சொல்றாரு, இப்னு தகீனா பர்குல் ஹிமாதுடைய இப்னு தகீனானா எல்லாருக்கும் என்ன தெரியும், எல்லாரும் அறிமுகமானவங்க எனக்கு. நான் சொல்றேன், அபூபக்கர் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, இந்த அபூபக்கரை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவர் இபாதத் செய்கிறாரா செய்யட்டும், குர்ஆன் ஓதுகிறாரா ஓதட்டும், அவரை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, தடுக்காதீங்க, இந்த ஊரை விட்டு அவரை தயவு செய்து அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. அபூபக்கரை பார்த்து இப்னு தகீனா ரஹ்மத்துல்லாஹி இப்னு தகீனா அவர்கள் என்ன செய்கிறார் சொல்றாரு. இப்போ சரி, ஏன்னா இப்னு தகீனாவை எதிர்க்க முடியாது, அவர் அந்த ஊருடைய முக்கியஸ்தர், அவர் அந்த பகுதியுடைய முக்கியஸ்தர், அவர் எதிர்ப்பு மீறி என்ன செய்ய முடியாது, அபூபக்கர் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இப்னு தகீனா சொன்ன உடனே அந்த பெருமக்கள் அந்த மரியாதைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு மரியாதை கலந்த பயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அவங்க சரின்னு போயிட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்கங்கே குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க, வீடுகளை ஓதுறாங்க. வீட்டில் ஓதிட்டு இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாலே அழுக வந்துடும், அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது, அழுதுருவாங்க.
இன்றைக்கி மக்காலெல்லாம் ஏதாவது ஒரு இமாம்கள் அழுகிற பொழுது துளை வச்சுட்டு இருக்கிற பொழுது அழுகிற காட்சியில் பார்க்கும்போது நீங்கள் துளை வைக்கிறாங்க அழுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மனசு என்ன செய்யும், ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? இப்படி தக்கீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதி அழுகிற காட்சியை பார்க்குற பெருமக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தானே அழுக வருது. அங்கங்கே எங்கேயாவது குர்ஆன் ஓதிச்சு யாராவது ஒரு 4 பேர் போகும்போது வரும்பொழுது இவங்க சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுறாங்க, ஓதுற கேட்டு மற்றவங்க என்ன செஞ்சிடறாங்க, அழுதுறாங்க. கொஞ்சம் நாளுக்கு நாள் இது கொஞ்சம் அதிகமான உடனே இப்னு தக்கீனாட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் செட் ஆக மாட்டார், இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் எங்கள் மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் எப்படி வழிகட்டு இருந்தோமோ அதே வழிகட்டு என்னச்சுன்னு நாங்கள் இனிமேல் இருக்கணும். இவர் எங்களை திருத்துற மாதிரி, இவர் எங்களை மாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் அப்போ எப்படி வழிகட்டி இருந்தோமோ, அப்போ எப்படி ஒழுக்கம் விட்டு இருந்தோமோ, அப்போ எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இஷ்டப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோமோ, அந்த வாழ்க்கையை கெடுப்பதற்காக என்ன செய்திருக்கிறார் இந்த அபூபக்கர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த அபூபக்கருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யாதீங்க, வராதிங்க. நாங்கள் எப்படி முன்னாடி நாங்கள் திரிந்து கொண்டிருந்தோமோ, எங்கள் இஷ்டத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, அதே போன்றான வாழ்க்கை நாங்கள் எங்களுக்கு இந்த மரியாதைக்குரிய வாழ்க்கைலாம் வேண்டாம். எங்கள் 4 பேர் இப்போ நல்லபடியாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கிற இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பழையபடி இருந்துக்கிறோம். இவரை தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, இவருடைய பொறுப்புல இருந்து நீங்கள் நீங்கிறீங்க. இனிமேல் இவரை நாங்கள் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, இப்னு தக்கீனாவை பார்த்து அந்த மக்காவுடைய காஃபிரெல்லாம் குறைஷெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஊரை விட்டு காலி பண்ணி போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார்னா போகட்டுன்னு விட்டுருங்க. இல்லை நாங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இனிமேல் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார், இபாதத் செய்கிறார், மற்ற மக்கள் எல்லாம் அவருடைய பக்கம் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த அபூபக்கரை நாங்கள் ஏதாவது செய்தோம் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்டுட்டு வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இப்னு தக்கீனாட்டு சொன்னாங்க. அப்போ இப்னு தக்கீனா சொன்னாங்க, அபூபக்கர்ட்ட கொஞ்சம் அப்படியே நார்மலாக நடந்துக்க வேண்டியதானே, மக்கள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க வைக்கிறாங்க இல்லையா, ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஏதாவது நல்லது நடந்தால் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் நல்லது தான் செய்றீங்க, அது அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேக்கு, மனசு ஒத்து வர மாட்டேக்கு. நீங்கள் நல்ல மனுஷன்தான், ஆனால் என்ன செய்ய முடியல, நீங்கள் நல்லது செய்கிறதுனாலே அவங்களுக்கு என்ன செய்யல, உங்களை பிடிக்காம போயிட்டு இருக்கு. நீங்கள் தயவு செய்து என்ன செஞ்சிருங்களேன், இதை நிப்பாட்டிக்கங்களேன். நல்லது செய்கிறது, அது கெட்டதை செய்கிறது நிப்பாட்டுன்னு சொன்னால் கூட எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க போல தெரியுது. ஏதாவது நல்லது செய்யாத அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எவ்வளோ மோசமான விஷயம். அது அதை தான் தடுப்பதற்கான சூழல் என்ன செஞ்சதுன்னா, அன்னைக்கு மக்காவுடைய சூழல் இருந்துச்சு. நல்லது செஞ்சால் செய்ய விட மாட்டாங்க, அதை எப்படியாவது தடுப்பதற்கான வழியை பார்ப்பாங்க. என்னடா நல்லது நடக்குத, என்னடா குர்ஆன் ஓதுறார, என்னடா ஊருடைய சூழலை மாற்றிட்டார, இப்படிங்கிற ஒரு சூழல் என்ன செய்தது மக்காவில் இருக்கிற பொழுது. இப்படி தக்கீனா என்ன செய்யறாங்க, இனிமேல் நீங்க வந்து கேட்கக்கூடாது, நாங்கள் ஏதாவது சொன்னோம் ஏதாவது பிரச்சனை பண்ணனா என்ன செய்யக்கூடாது, வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இப்னு தக்கீனாவை பார்த்து சொன்னாங்க. இப்னு தக்கீனா பேசுறாரு, நீங்க இனிமேல் இதே மாதிரி இருந்துக்க வேண்டாம, நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்துட்டா என்ன, மற்றவங்கள மாதிரி இருந்துட்டு போங்களேன், நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அபூபக்கரை பார்த்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பற்றி இப்னு தக்கீனா சொன்னாங்க, நான் மக்காவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன இபாதத் செய்கிறேனோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். என்ன செய்யக்கூடாது, யார் தரக்கூடாது. நீ வேணா என்ன செஞ்சுக்க, உரிமையை எடுத்துக்க, எனக்கு நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒத்து உத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் பாதுகாப்பு அல்லாவிடம் இருக்கிறது, என்னுடைய பொறுப்பு அல்லாவிடம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்வேன், என்னோட இபாதத்தை செய்வேன். முடியல என்று சொன்னா ஊரை விட்டு என்ன செஞ்சுக்குவேன், காலி பண்ணி போயிடுவேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்னு தக்கீனாட்ட சொல்லிட்டாங்க. வேண்டாம், நீங்க அப்படி ஒன்று இது பண்ணி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இருக்க வேண்டியதில்லை. அவங்க நம்மளால முடிஞ்சதை செய்கிறோம், முடியலன்னு என்ன செஞ்சிருவோம், கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன உடனே இனிமேல் நீங்களாச்சு அவராச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, இப்னு தக்கீனா சொல்லிட்டு தூர போயிட்டார். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வருத்தம் என்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கவலை என்ன, குர்ஆனை ஓத முடியலையே, குர்ஆன் ஓத முடியாத சூழ்நிலை என்ன செய்கிறது, மக்கள் இருக்கு. ஒரு நல்ல மகள் செய்வதற்கு எத்தனை தடைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது என்ற கவலையும் பயமும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணுவதற்கான சூழ்நிலை என்ன செய்கிறது. பிறந்த ஊரை விட்டு போறதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு இபாதத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அது நிம்மதியால் செய்ய வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது என்று தேடி போகிற அந்த சூழல் என்ன செய்திருந்தது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தது. இபாதத்து போகுத நம்மளால செய்ய முடியலையே, கவலை என்ன செய்ய வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் நமக்கு இருக்கணும். எத்தனை முறை கேட்டு இருப்ப குர்ஆனை காதுல, நீ தராவை முடிஞ்ச பின்னாடி முடிஞ்சாச்சு, நேரத்தோடு என்ன செஞ்சாச்சு, குர்ஆனை முடிச்சிட்டோம், இனிமே நின்று ஓத வச்சு கேட்குற சூழல் இருக்கிறதா? திரும்ப ரமலான் முடிஞ்சாச்சுங்க, பிரச்சனை இல்லைங்க, நம்ம திரும்ப என்ன சொல்லுவோம்,
தொழுக ஆரம்பிப்போம், திரும்ப குர்ஆனை என்ன செய்வோம், முதலிருந்து ஓதுவோம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன செய்யலாம், நம்ம தராவி தொழுகிற மாதிரி ஏதாவது தஹஜ்ஜுத் தொழுகை என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதிக்கணும். எத்தனை பேர் வருவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப முடிந்து போகிறத நினைக்கிற பொழுது, நம்ம விட்டு பிரிந்து போகிறத நினைக்கிறது, நம்மால் ஒரு இபாதத்தை செய்ய முடியாத சூழல் வருகிற பொழுது நம்மளுடைய கவலை, நம்முடைய பிரியம் என்ன செய்து வேண்டும், கண்ணியத்திற்குள்ளே தொடர்ந்து நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். ஐயோ முடியலையே, இனிமேவா செய்ய முடியாத, தராவி சொல்ல முடியலையே, குர்ஆன் ஓதுறதை கேட்க முடியலைங்கிற வருத்தம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். தபூக்குடைய போர்ல சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, போர்ல கலந்துக்க முடியல. இப்போ அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களுக்கு போருக்கு வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, எங்களால் போரில் கலந்துக்க முடியல. ஏன்னா போருக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் பயணம் போகணும். பயணம் போகிறதுக்கு உண்டான வாகன வசதி எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் என்ன செஞ்சுக்கல, ஒட்டகத்திய குதிரையோ எங்கள்கிட்ட வச்சுக்கல. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்க, எங்களுக்காக என்ன செய்யுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசி ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், வர்றோம், எங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கெங்க போர்க்களத்துக்கு. எங்கேயோ 1 நாள் 2 நாள் அப்படி இல்லை, ஏதோ ஒரு சின்ன பயணத்துக்காக வாங்க விசேஷத்துக்கு கூட்டு போகிறது பயணம் அல்ல, ஏதோ கல்யாண தேவைக்காக கூட்டு போகிற பயணம் அல்ல, அது நிச்சயத்திற்கோ அல்லது வேறு வீட்டு விசேஷத்துக்கோ போகிற பயணம் அல்ல, அல்லது சுற்றுலாவுக்கு போகிற பயணம் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் போகிற பயணம், அல்லாஹ்விற்காக உயிரை கொடுக்கக்கூடிய பயணம். அந்த பயணத்து போறதுக்கு எங்களுக்கு வாகன வசதி இல்லை. நாங்கள் என்ன செய்யணுமே, போகணுமே, எங்களுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்களேன். ஏதோ டூர் போகிறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஏங்கி தவிப்பாங்க இல்லையா, எப்படியாவது எங்களையும் கூப்பிட்டு போக சொல்லுங்க தான், நாங்களும் ஸ்கூலுக்கு போகிற டூருக்கு போகணும், இல்லை நாங்கள் அங்கே போகணும், எங்களையும் என்ன செஞ்சோம், ஏதாவது சீசத்துக்கு கூட்டம், இல்லை எங்களை தேவைக்கு கூட்டு போகிற அடம்பிடிக்கிற மாதிரி அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு வந்து அந்த சஹாபா பெருமக்கள் 7 சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க, எங்களையும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி கூட்டு போக சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பாவமாக இருக்குது, அவங்களையும் சேர்த்து கூட்டு போவோமேங்க. எங்கெங்க அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க, வாகனம் இல்லையே, ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கிறேன், அவங்களை கூட்டு போகலாமேன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எங்கிட்ட எதுப்பா வாகனம், அது இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, ஒன்றும் இல்லை, கூட்டு போகிறதுக்கு அளவுக்கான வாகன வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னாடி இவங்கெல்லாம் அழுதுகிட்டு போகிறாங்க. அல்லாஹு, நாங்கள் எவ்வளோ ஆசையோடு வந்தோம், இவ்வளோ கவலையோடு வந்தோம், எப்படி இந்த போரில் கலந்துக்கலாம், அல்லாஹ்வுக்காக எங்களோட உயிரை கொடுத்துடலான்னு சொல்லி என்ன செஞ்சோமே, வந்தோமே, இப்படி என்ன செஞ்சுட்டாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகன வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, உங்களை கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இந்த சின்ன பிள்ளைங்க அழுவாங்க இல்லையா, எங்கேயாவது நம்ம விட்டுட்டு போனோம், எங்கேயாவது ஒரு விசேஷம் அல்லது ஏதோ ஒரு டூருக்கு எங்கேயோ போகும்பொழுது சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போனால் அந்த பிள்ளைங்க எவ்வளோ தூரம் அழுகும், விட்டுட்டு போயிட்டாங்க அழுகுமா இல்லையா? அதே மாதிரி அந்த பெருமக்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள், எங்களை விட்டுட்டு போறாங்களே, எங்களுக்கு போறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லையே, நாங்க எப்படி என்ன செய்யறது, அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு பாதை, அல்லாஹ்வுடைய பாதையில் போறது, அல்லாஹ்வுக்காக எங்களுடைய உயிரை கொடுக்கிறதுன்னு சொல்லி அந்த பெருமக்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி சொன்னா, யாரெல்லாம் இந்த தராவிகளை அது சம்பந்தமா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, தராவிக்கு பின்னாடி ஒரு தராவை என்ன செஞ்சிருப்போம்னு இந்த செய்தியை லேசாக சொல்லிட்டு போயிருப்போம். அப்போ அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கி சொல்கிறான், யாரெல்லாம் இந்த பயணத்துக்கு போக முடியாமல், தபூக்களை கலந்து கொள்ள முடியாமல், வாகன வசதி இல்லாமல் என்ன செஞ்சாங்களோ இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ அழுதுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த காட்சியை சொல்கிறான் பாருங்க. அவங்க போகிற காட்சியை மட்டும், கேட்ட காட்சியை மட்டும் சொல்லல, அவங்க போகிறாங்க, கேட்டாங்க, உங்கள்கிட்ட வாகனத்தை ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவங்க போகிறவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள சொல்லுங்க, அவங்க மேலே எந்த குற்றமும் கிடையாது, அவங்க இந்த போர்க்களத்துக்கு வரலங்கிறதுக்காக அல்லாஹ் அதற்காக குற்றத்தை அவர்கள் மீது பிடிக்க மாட்டான். அல்லாஹ் அவருடைய சூழ்நிலை புரிந்திருக்கிறான், அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை புரிந்திருக்கிறான், அல்லாஹ் அவருடைய கவலைகளை புரிந்திருக்கிறான். அதனால் அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, அழுக வேண்டியதில்லை, அவங்க மேல குற்றம் கிடையாது என்பதாக என்ன செஞ்சான், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி சொன்னான். அப்போ ஒரு அமலை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஒரு இபாதத்தை நம்மளால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அதற்கான வருத்தமும் கவலையும் இந்த உள்ளங்களில் இருக்க வேண்டிய கண்ணியத்திற்குரிய ஒரு 2 மாதம் என்ன செய்திருந்தோம், ரமலானை வரவேற்றோம். இந்த நாட்களில்
தராவிக தொழுதிருக்கிறோம், குர்ஆன் ஓதிருக்கு, இன்னும் எத்தனை இபாதத்துக்கள் செய்ய முடியுமோ. ஜக்காத்தை கொடுத்த பெருமக்கள் இங்கே இருக்கிறீங்க, சதக்காவை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமக்கள் இருக்கிறீங்க. தாராளமாக உங்களால் முடிந்த அளவுக்கான உணவு ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய பெருமக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அரிசியை கொடுத்து எல்லா இபாதத்தும் இந்த ரமலானில் நடந்ததா இல்லையா? எல்லாம் என்ன செய்ய போது? கிட்டத்தட்ட மற்ற நாட்கள் சதக்காக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நிரப்பமா என்ன செய்ய முடியுமோ நம்முடைய வசதி வாய்ப்புகளை தாண்டி நம்முடைய கஷ்டங்களை தாண்டியும் கொடுக்கக்கூடிய பெருமக்கள் நம்முடைய பகுதியில் நம்ம ஊரில் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த விஷயங்களை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்மளால் இந்த ரமலான் செய்து கொண்டிருந்த இபாதத்துக்கள் எல்லாம் பெருவாரியான இபாதத்துக்கள் குறையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்கிற கவலையும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமலானுடைய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்ட அந்த சஹாபா பெருமக்களுடைய விஷயத்தில் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, அன்னைக்கு அந்த சஹாபா பெருமக்கள்லாம் ஒரு இபாதத்தை செய்ய முடியாமல், ஒரு அமலை செய்ய முடியாமல், அல்லாஹ்வுடைய பாதையில் போக முடியாமல் என்ன செஞ்சாங்க? அழுதுட்டு போனாங்க இல்லையா? அது அல்லாஹ்வுடைய பாதையில் போக முடியாமல் போன அந்த இபாதத்திற்கு மட்டும் சொந்தமான அழுகையும் அதற்கான ஆயத்தும் கிடையாது. எந்த இபாதத்தை எந்த பெருமானார்கள் செய்ய முடியல என்று வருத்தம் பெறுகிறார்களோ, கவலை கொள்கிறார்களோ, எல்லா இபாதத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலை வருகிற பொழுது அந்த கவலைக்கெல்லாம் மருந்து இந்த குர்ஆனுடைய ஆயத்து என்பதாக என்ன செஞ்சாங்க? இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அப்போ எல்லா இபாதத்தையும் நம்மளை விட்டு கிட்டத்தட்ட நோன்பு இனிமே ஏதாவது நஃபிலான நோன்புகளை முடிந்தால் வைக்க போகிறோம். இனிமேல் செய்யக்கூடியதெல்லாம் என்ன செய்யும்? நஃபிலான வணக்கங்களாக தான் என்ன செய்ய போது இருக்க பொழுது. இப்போ இனி இந்த ரமலானில் நாம் இந்த நேரங்களில் யோசிக்க வேண்டிய விஷயம், ரமலானுடைய பெருநாளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம், ஆடைகளை எடுத்து கொண்டு இருக்கிறோம், அடுத்து என்ன என்பதை யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ரமலான் பிரிந்து போகிற கவலை நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அந்த கவலை என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளங்களை ரமலான் முடிகிற பெருநாள் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் முடிந்து போகிற ரமலான் நினைத்து கவலைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? 27 முடிஞ்ச உடனே என்ன செய்ய, கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் 3 நாள் நோன்பது அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இல்லாமல் ரமலான் நம்ம விட்டு போகிறோமே, ரமலான் நம்மளை விட்டு பிரிந்து போகிறங்கிற கவலையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவான. அந்த கவலைக்கான முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய மக்களாக நம்மிலே அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.